கிரீன் சில்லி ஃபிளேவர்ட் சிக்கன் கறி எங்க அம்மா புதுசா இனோவேட் பண்ணிருக்காங்க. ரெசிபி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போமா? சட்டி ஒன்று அடுப்புல வச்சு நார்மலா சிக்கன் ஊத்துற 1 கிலோ சிக்கன் ஊத்துறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 4 ஸ்பூன் நான் ஊத்துறேன்னா ஒரு 6 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திடுங்க. வெங்காயம் நீளமா நறுக்கிட்டு பச்சை மிளகாய் தக்காளி 1 கிலோ சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா 3 தக்காளி போட்டா போதும். 4 சின்ன பெரிய வெங்காயம் 6 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்ல எண்ணெயில நல்லா வதக்கணும். அதை ஒரு தட்டுல எடுத்து போட்டு ஆற வச்சிருங்க. இப்போ அந்த எண்ணெய் மீதி இருக்கும் அதுல அந்த எண்ணெயில நீங்க இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதை போட்டு தாளிச்சிட்டு சிக்கன் கழுவி வடிகட்டி வச்சிருப்போம். ஸோ அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வெள்ளை கலராக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1 ஸ்பூன். அது இப்போ பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நான் சொன்னேன்ல, ஸோ ரொம்ப காரம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டாம். பியூர் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு இது மஞ்சத்தூள். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை கல்லாம் வதக்கி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சிக்கனில் ஊற்றிட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு கசூரி மேத்தி கொஞ்சம் கடாயில போட்டு லைட்டா வறுத்துட்டு சூடு ஏக்கிட்டு அதை அப்படியே கிரஷ் பண்ணி போடுங்க. புதினா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறத போடுங்க. பச்சை மிளகா தான் அதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ். ஸோ பச்சை மிளகா 2 வகுந்து கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பச்சை மிளகா அதில் போட்டு நல்லா வதக்கி அந்த கிரீன் சில்லி ஃபிளேவரோட அந்த சிக்கன்ல ஊத்திடுங்க. ஊத்திட்டு டக்குன்னு ஒரு லிட்டு போட்டு மூடிடணும். பார்க்கும் போதே இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சிக்கன் நல்லா வெந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும். இதுதான் கிரீன் சில்லி ஃபிளேவர் சிக்கன். சில்லி ஃபிளேவரோட சும்மா பக்காவா இருக்கு. அமிர்தம்.